நைட்டே கம்பு இட்லி மாவு அரைச்சி வச்சுட்டேன். மார்னிங் புளிச்சிடும். மாவு நல்லாயிருக்கும் இட்லி ஊற்றுறதுக்கோ தோசை ஊற்றுறதுக்கும். எனக்கு வந்து மார்னிங் பார்த்திங்கனாக்கா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். நாட்டு சக்கரை சுகர் எதுவுமே போடாமல் ஏலக்காய் மட்டும் ஒன்று போட்டு அரைச்சி தேங்காய் பால். மாவு பொங்கி வந்துருச்சு. நான் எப்போவுமே இட்லி ஊற்றுறதுக்கு பார்த்திங்கனாக்கா இட்லி துணியில் தான் இட்லி ஊற்றுவேன். உப்பு போட்டு கல் உப்பு போட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு அப்புறம் தான் நான் இட்லி ஊற்றுப்பேன். இட்லி ஊற்றி எடுத்துக்கிட்டு நான் காலேஜ் போகிற வேலை இருந்ததுனால குழந்தைங்களுக்கு இட்லி ஊற்றிட்டு தக்காளி சட்னி அரைச்சி வச்சுட்டு கிளம்பிட்டேன். மதியம் வந்துடுவேன். வந்துட்டு லஞ்ச் செஞ்சுக்கலான்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சிம்பிளாக முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். இட்லி நல்லா சாஃப்டாகவே வந்துச்சு. இட்லி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருந்தது. எப்போவுமே ஒயிட் ரைஸையே நிறைய சேர்த்துக்கிட்டு இருக்கிறது இது வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. பாய்.